வெல்கம் டு சில்லி ஹெவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வெள்ளைக்களி. இது அரிசி மாவில் செய்கிறது. வறுத்தரைச்ச பச்சரிசி மாவு அரைப்படி, தேங்காய் ஒன்று பால் பிழிஞ்சு மொத்தம் உணேகப்படி அளந்துக்கங்க. தலைப்பால் திக் தேங்காய் பாலை காப்படி அளந்து தனியாக வச்சுக்கோங்க. மீதி தேங்காய் பாலில் பாதி குக்கரில் ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. மாவில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு மிச்சம் இருக்கும் பாதி தேங்காய் பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க. குக்கரில் இருக்க தேங்காய் பால் நல்லா கொதிக்கவும் கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து திக்காக வரையில் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆவி அடங்கவும் குக்கரை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக எடுத்து வச்சுருக்க திக் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அரிசி மாவு களியை குக்கரில் செய்கிறதுனால ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். வெந்து கெட்டியாகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு வெசலில் மாற்றிக்கோங்க. கரண்டியை தண்ணியில் முக்கிட்டு களியை எடுத்தால் ஒட்டாமல் வரும். இந்த களிக்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சு சர்வ் பண்ணுங்கள். தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது ஹெல்த்தியானது, வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கும் நல்லது. டேஸ்ட்டும் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும்.